அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 17/2/2025 மாசி மாதத்து திங்கட்கிழமையில் பஞ்சமி திதி. இந்த நாளில் வாராயுதை வழிபாடு செய்பவர்கள் செய்ய வேண்டிய சூட்சமங்கள் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் 3 பதிவுகள் பதிவு செய்திருக்கிறேன். அந்த பதிவுடைய லிங்க் இந்த ஆடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மிக மிக எளிமையான விஷயங்கள் தான். நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ, எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் செய்ய போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் மட்டுமே பதிவு செய்துட்ருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நாளில் எனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியலைங்க. என் கூட இருக்கிறவங்க என்னை யார் ஏமாத்துறாங்க, யார் என் கூட நல்லா பழகுறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியலைங்க. தொழில் விஷயத்தில் நான் யாரை நம்பி எந்த விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுறது, மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது, அதை பற்றியே எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஏதாவது ஒன்று செஞ்சு அதனால் பல விபரீதங்களை நான் சந்திக்கிறேன், வெளியில் சொல்ல முடியாத வேதனையில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த பஞ்சமி நாளில் தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள், இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, யாரை நம்புவது என்று எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்வப்னவாராகி ஸ்வப்ன சதய கதய ஸ்வாஹா. ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்வப்னவாராகி ஸ்வப்ன சதய கதய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை உங்கள் மன போராட்டங்களை முதல்ல யோசிங்க. நம்மளுக்கு எதனாலலாம் சிக்கல் வருது, எப்பப்பெல்லாம் நம்ம சிக்கலில் மாட்டிக்கிறோம், எந்த இடங்கள்லாம் நம்மளால் தப்பிச்சு வெளியில் வர முடியல, அதெல்லாம் சரியாகணும், அதை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு என் கனவில் தீர்வு கொடு வாராகி அம்மான்னு மனதார வாராகி தேவிட்ட வேண்டிட்டு இந்த மந்திரத்தை உங்கள் கையில் ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் வச்சுட்டு அந்த தண்ணீரை பார்த்து சொல்லணும். பார்த்து சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை உங்கள் தலைமாட்டிலே வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் செடியில் ஊற்றிடுங்க. கண்டிப்பாக உங்கள் கனவில் வாராகி தேவி உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்டி கொடுப்பாங்க. இந்த சொப்பன வாராகி மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லுங்கள். குறைந்தது 27 முறை சொல்லணும். அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து சொல்லணும். வெறும் தரையில் அமர்ந்து சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு துணி விரிச்சுக்கோங்க அல்லது பாய் விரித்து அமர்ந்து சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கையில் நிறை சொம்பு தண்ணீர் வச்சு தண்ணீரை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லணும். ஸ்வப்ன வாராகின் தரிசனத்தை அன்றிரவு நிச்சயம் உங்கள் கனவில் நீங்கள் காண முடியும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் போடக்கூடிய பதிவுகளில் சந்தேகம் இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும். நல்லதே நடக்கும்.